அண்மை செய்தி திருப்பூரில் பாலியல் தொழில் செய்யும் பெண்ணின் கணவரை கடத்தி 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட 3 காவலர்கள் உட்பட 6 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்ணினுடைய கணவரை காரில் கடத்தியே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட 3 காவலர் உட்பட 6 பேரை கைது செய்திருக்கக்கூடிய சம்பவம் தமிழகத்தை உலக அளவில் தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சியினுடைய மாண்பு என்பது உலக அளவில் சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சாலையில் இருக்கக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு பெண் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிறது. இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை பாலியல் தொழில் ஈடுபடுத்தப்பட்ட புரோக்கர்களையோ அல்லது அது சார்ந்தவர்களையோ கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தந்திருக்க வேண்டும். மாறாக தமிழக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய திருப்பூர் ஆயுதப்படையைச் சேர்ந்த காவலர் சோமசுந்தரம், காவலர் லட்சுமணன், அதே போன்று நீலகிரி சோலூர் மாவட்டம் காவல் நிலைய காவலராக இருக்கக்கூடிய லட்சுமணன் என 3 பேர், கோபால்ராஜ் உட்பட 3 பேர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று பாலியல் தொழிலில் துன்புறுத்தலுக்கு ஆளான அந்த பெண்ணின் கணவரை காரில் கடத்தி 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார்கள். முன்னதாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் மற்றும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த கணவனுடைய செல்போன்கள், அவர்களிடமிருந்து இன்னும் சில ஆவணங்களை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டும் துணியில் காவலர்களே கடத்தல்கார கும்பல்களைப் போல அத்துமீறி செயல்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்காமல் பாதிக்கப்பட்டவர்களை வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிப்பது போல வேலியே பயிரை மேய்ந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது அந்த குடும்பத்தை நிலைகொழிய செய்திருக்கிறது. பாலியல் தொழிலுக்கு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணின் கணவரை காரில் கடத்தி அவரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்கிற ஒரு செயல் என்பது அதில் 3 காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பூர் ஆயுதப்படையைச் சேர்ந்த காவலர் கோபால்ராஜ், சோமசுந்தரம், நீலகிரி சோலூர் மாவட்ட காவல்துறையைச் சேர்ந்த ஜெயராமன், ஹரீஷ், அருண்குமார், அதே போன்று இன்னும் இவர்களோடு சேர்த்து 6 பேரை கைது செய்திருப்பதாக காவல்துறை கூறப்படுகிறது. 3 காவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காரில் கடத்தப்பட்டு அவர்கள் தொடர்ந்து அந்த நபருக்கு மிரட்டல் கொடுத்திருக்கிறார்கள். மிரட்டல் கொடுத்ததோடு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் இந்த பாலியல் சம்பவத்தை வெளியில் சொல்லாமல் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று அவர்கள் பேரம் பேசி இருக்கிறார்கள். கடத்தியதோடு பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள். ஒரு காவல்துறை பணியாற்றக்கூடிய மக்களுடைய நண்பன் என்று சொல்லக்கூடிய, பொதுமக்களுடைய நண்பன் என்று சொல்லக்கூடிய காவலர்களே இப்படிப்பட்ட கொடூரமான செயல்களை அரங்கேற்றக்கூடிய சம்பவம் என்பது காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நிலைகொழிய செய்திருக்கிறது. திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவில் சீர்கெட்டு கிடக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கிய உதாரணமாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பெண் உட்பட 9 பாலியல் தொழில் ஈடுபட்ட புரோக்கர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது திருப்பூர் தாராபுரம் பகுதியில் 3 காவலர்கள் 6 பேர் அடங்கிய கும்பல் பாலியல் தொழில் ஈடுபடுத்தப்பட்டு பாதிப்புக்குள்ளான அந்த பெண்ணினுடைய கணவரை கடத்தி பணம் கேட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தமிழக காவல்துறையில் இப்படி இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளை களையெடுக்கப்படாமல் தொடர்ந்து மக்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய காவலர்களை ஏன் இன்னும் இப்படியெல்லாம் வைத்திருக்கிறது காவல்துறை என்கிற கேள்வி எழுகிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய திமுக ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், அவர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை இப்படி கண்டுகொள்ளாமல் இருப்பது மக்கள் மீது காவல்துறையின் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது நிலைகொழிய செய்திருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்குமார், தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.